பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை உங்கள் கடந்த காலத்தை மட்டும் நினைவுபடுத்துகிற வார்த்தை அல்ல, மாறாக உங்கள் எதிர்காலத்துக்கும் நம்பிக்கை தருகிற வார்த்தை. ஹல்லேலூயா. யாக்கோபு தனது வாழ்க்கையின் இறுதி காலத்தில் தன் பேரன்களாகிய எப்ராயிம் மற்றும் மனாசே ஆகியோரை ஆசீர்வதிக்கிறார். அப்போது அவர் தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை மேய்த்து கொண்டிருக்கிற தேவனே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவு அழகான சாட்சி என்று பாருங்கள். வாசிப்போம். ஆதியாகமம் 48 அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடுவார்கள் என்றான். ஆமென். யாக்கோபு என்னை நானே நடத்தி கொண்டேன் என்று சொல்லவில்லை. என்னுடைய அறிவு தான் என்னை காப்பாற்றியது என்றும் சொல்லவில்லை. மாறாக அவர் சொல்வது, தேவன் என்னை மேய்த்தார். ஹல்லேலூயா. இன்று உங்களுக்கும் தேவன் சொல்ல விரும்புவது இதுதான். உங்கள் வாழ்க்கை இதுவரை நடத்திய தேவன் இனியும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கு சென்றாலும், எந்த சூழ்நிலையை சந்தித்தாலும், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாவிட்டாலும், உங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பர் உங்களோட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோட முன்னேறி செல்லுங்கள். ஆமென். இவ்வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 8 முக்கியமான சத்தியங்களை இன்று நாம் தியானிப்போம். முதலாவது, கடந்த காலத்தில் உங்களை வழி நடத்திய தேவனை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. யாக்கோபின் வாழ்க்கை எளிதான வாழ்க்கை அல்ல. அவருடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இருந்தன, பிரிவுகள் இருந்தன, பயங்கள் இருந்தன, கண்ணீர்கள் இருந்தன, காத்திருப்புகள் இருந்தன. ஆனால் அந்த எல்லா சூழ்நிலையிலும் தேவன் அவரை கைவிடவில்லை. அதனால்தான் அவர் என்னை மேய்த்து கொண்டிருக்கிற தேவனே என்று சாட்சி சொல்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு முறை உங்கள் வாழ்க்கையையும் திரும்பி பாருங்கள். நீங்கள் வீழ்ந்த போது யார் தூக்கினார்? நீங்கள் அழுத போது யார் ஆறுதல் கூறினார்? வழி தெரியாத போது யார் வழி திறந்தார்? எதிரிகள் சூழ்ந்த போது யார் காத்தார்? நம்பிக்கை இல்லாத நேரத்தில் யார் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார் என்று சிந்தித்து பாருங்கள். அவரே நம் தேவன். ஹல்லேலூயா. சங்கீதம் 23 அதிகாரம் 1 வசனத்தில் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் இதுவரை தனியாக நடக்கவில்லை. தேவன் உங்களை நடத்தி கொண்டே வருகிறார். நேற்று நடத்தினவர் இன்றும் நடத்துகிறார். இன்று நடத்துகிறவர் நாளையும் நடத்துவார். ஆமென். இரண்டாவதாக, நீங்கள் பிறந்த நாளில் இருந்து தேவனின் கண்கள் உங்கள் மீது உள்ளன. ஆமென். ஆதியாகமம் 48 அதிகாரம் 15 வசனத்தில் யாக்கோபு நான் பிறந்த நாள் முதல் என்று சொல்கிறார். இது மிகவும் ஒரு அழகான வார்த்தை. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் தேவன் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 139 அதிகாரம் 16 வசனத்தில், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நீங்கள் மறந்திருக்கலாம், ஆனால் தேவன் மறக்கவில்லை. நீங்கள் கடந்து வந்த பாதையை தேவன் அறிவார். உங்கள் கண்ணீரை அவர் அறிவார். உங்கள் ஜெபங்களை அவர் அறிவார். உங்கள் அமைதியான வேதனையும் அவர் அறிவார். மற்றவர்கள் அறியாத உங்கள் போராட்டங்களையும் தேவன் அறிவார். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பார்வைக்கு மறைந்தவர்கள் அல்ல. ஆமென். மூன்றாவதாக, பாதை தெரியாத போதும் தேவன் வழிகாட்டுவார். சில சமயங்களில் நம் வாழ்க்கையில் அடுத்தது என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. எந்த முடிவை எடுப்பது என்பது நமக்கு தெரியவில்லை. எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று கூட நமக்கு தெரியவில்லை. எதிர்காலம் குழப்பமாக தெரியும். ஆனால் அப்போது தேவன் சொல்கிறார். வாசிப்போம். நீதிமொழிகள் 3 அதிகாரம் 5 மற்றும் 6 வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு முழு பாதையும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் அடுத்த அடியை தேவன் காட்டினால் போதும். நீங்கள் முழு எதிர்காலத்தையும் பார்க்க வேண்டியதில்லை. எதிர்காலத்தை
வைத்திருக்கிற தேவனை நம்புங்கள். ஆமென். ஆபிரகாமுக்கு அடுத்த இடம் தெரியவில்லை, ஆனால் தேவன் சொன்னபோது அவர் புறப்பட்டு சென்றார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் பாதையை முழுவதும் காட்டவில்லை, ஆனால் பாதையை உருவாக்குகிறவர் தேவன். ஆகவே இன்று சொல்லுங்கள், கர்த்தாவே, எனக்கு எல்லாம் தெரியவில்லை, ஆனால் நீர் எனக்கு முன்னால் செல்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நான்காவதாக, தேவன் நல்ல மேய்ப்பராக உங்களை வழி நடத்துவார். யாக்கோபு தேவனை என்னை மேய்த்து கொண்டிருக்கிற தேவன் என்று அழைக்கிறார். மேய்ப்பன் ஆடுகளை எங்கே நடத்த வேண்டும் என்று அறிந்திருப்பான். பசுமையான மேய்ச்சல் நிலத்திற்கு நடத்துவான், தண்ணீர் கிடைக்கும் இடத்திற்கு நடத்துவான், ஆபத்து வந்தால் பாதுகாப்பான். அதே போல நம்முடைய பரமபிதா நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்களில் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கவனியுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, அவர் உங்களை வழி நடத்துகிறார். சில சமயங்களில் நாம் கேட்பது, தேவனை எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பதோடு மட்டும் இல்லாமல் நான் உன்னை வழி நடத்துவேன். ஆமென். ஐந்தாவதாக, தேவனை வழிகாட்டுதல் சில சமயங்களில் நாம் எதிர்பாராத ஒரு பாதையில் நம்மை அழைத்து செல்லலாம். தேவன் நடத்தும் பாதை எப்போதும் நமக்கு வசதியான பாதையாக இருக்காது. சில சமயங்களில் தேவன் ஒரு கதவை மூடலாம், சில நேரங்களில் ஒரு வாய்ப்பை தடுக்கலாம், சில நேரங்களில் நாம் விரும்பிய இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு அழைத்து செல்லலாம். அப்போது தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று நினைக்காதீர்கள். ஒரு கதவு மூடப்பட்டால் அது முடிவு அல்ல. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் ஒரு கதவை திறக்கிறார் என்று அர்த்தமாக கூட இருக்கலாம். ஆமென். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் எனக்கு பிரியமானவர்களே. தேவன் உங்களை தவறான பாதையில் செல்ல அனுமதிக்க மாட்டார். அவரை தேடி நீங்கள் நடந்தால் அவர் உங்களை சீர்படுத்தி வழி நடத்துவார். ஆமென். ஆறாவதாக, முதுமையிலும் தேவனின் வழிகாட்டுதல் நின்று விடுவதில்லை. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு வயதானவர் என்று வேதாகமம் கூறுகிறது, ஆனால் அவருடைய தேவன் இன்னும் அவரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய வழி நடத்துதலுக்கு வயது வரம்பு இல்லை. இளமையில் தேவன் உங்களை நடத்தினார், நடுத்தர வயதில் நடத்தினார், முதுமையிலும் நடத்துவார். உங்கள் வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இதுதாங்க தேவனுடைய வாக்குத்தத்தம். உங்கள் வயது அதிகரித்தாலும் தேவனுடைய அன்பு குறையாது. உங்கள் பலம் குறைந்தாலும் அவருடைய கிருபை குறையாது. உங்கள் உடல் பலவீனப்பட்டாலும் அவருடைய கரம் பலவீனப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏழாவதாக, உங்கள் பிள்ளைகளையும் அடுத்த தலைமுறையும் தேவன் நடத்துவார். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், இந்த பிள்ளைகளில் என் பேர் சொல்லப்பட கடவது, என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கின் பேர் சொல்லப்பட கடவது என்று யாக்கோபு தன் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அதாவது அவர் தன் தலைமுறை மட்டும் பார்க்கவில்லை, அடுத்த தலைமுறைகளையும் பார்க்கிறார். இன்று பெற்றோர்களுக்காக நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், அவர்களின் எதிர்காலத்துக்காக ஜெபியுங்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் தேவன் அவர்களை நடத்தும்படி ஜெபியுங்கள். அவர்களுக்கு எல்லாவற்றையும் உங்களால் கொடுக்க முடியாமல் போகலாம், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்காக வேண்டிக் கொள்ள முடியும். ஆமென். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் வீட்டில் ஒரு தலைமுறை தேவனை அறிந்தால் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு ஆசீர்வாதமான பாதை திறக்கப்படும். எட்டாவதாக, உங்கள் நாளைய தினம் தேவனுடைய கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே,
நமக்கு நாளைய தினம் தெரியாது, ஆனால் நாளைய தினம் தேவனுக்கு தெரியும். அடுத்த மாதம் தெரியாது, ஆனால் அடுத்த மாதம் தேவனுடைய கையில் உள்ளது. நமக்கு எதிர்காலம் தெரியாது, ஆனால் எதிர்காலத்தில் உருவாக்குற தேவன் நம்மோடு இருக்கிறார். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். ஆனால் பயப்படாதிருங்கள், உங்கள் நாளைய தினம் இருளில் இல்லை, அது தேவனுடைய கரங்களில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த காணொலியை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் ஜெபிக்கிறோம் அப்பா. யாக்கோபை அவருடைய பிறப்பு முதல் வாழ்நாளின் இறுதி வரை மேய்த்து வழி நடத்தினாரே, அப்படியே இந்த செய்தியை கேட்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் மேய்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களின் வாழ்க்கையில் காணப்படுகிற பயங்கள், கவலைகள், எதிர்காலத்தை குறித்த கலக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும் அப்பா. எல்லா தீமைக்கும், பொல்லாப்பிற்கும், வியாதிகளுக்கும், கடன்களுக்கும் இவர்கள் விலக்கி மீட்டர்களும். இவர்களுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படாத, இவர்களின் கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். என்னை இதுவரை நடத்தின தேவன் இனியும் என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையின் எந்த நிலையிலும் நீங்கள் தனியாக இல்லை. கர்த்தர் உங்களை மேய்ப்பார். நீங்கள் பள்ளத்தாக்கில் சென்றாலும் அவர் உங்களோட இருப்பார். மலை உச்சியில் சென்றாலும் அவர் உங்களோட இருப்பார். வெற்றி வந்தாலும் அவர் உங்களோட இருப்பார். சோதனை வந்தாலும் அவர் உங்களோட இருப்பார். இளமையிலும் அவர் உங்களோட இருப்பார். முதுமையிலும் அவர் உங்களை சுமப்பார். உங்கள் வாழ்நாள் முழுவதும் தேவன் உங்களை வழி நடத்துவார். சங்கீதம் 121ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக. பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், பின்வாங்காதீர்கள். உங்களை அழைத்த தேவன் உங்களை வழி நடத்துவார். உங்களை தொடங்க வைத்த தேவன் உங்களை முடிவுக்கு கொண்டு செல்வார். உங்களை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். தினமும் தேவனுடைய வார்த்தை கேட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எங்களோடு இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ நற்செய்தியை தொடர்ந்து பெற எங்கள் சேனல்களை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.